क्लीन चंडो पापा पापा हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू Hey, who are you, man? हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू ఏంది చి సోంబేరి నా ఏంది ఉఫు 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 హే క్లాప్స్ హ్యాపీ బర్త్డే பாப்பா நாளைக்குலாம் கும்பிடக்கூடாது இப்போதான் கும்பிடணும் ஆண்டவா என் புருஷன் அடிக்காமல் இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் ஹாப்பி பர்த்டே தோடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு தோடு பின்னாடி என்னவோ எழுதி இருக்கு படிங்க பார்ப்போம் behind sofa எங்கே இருக்கு நம்ம வீட்டில் சோஃபா ஸோ பிஹைண்ட் சோஃபானா சோஃபாக்கு பின்னாடி சோஃபாக்குள்ளேயே செக் பண்ணக்கூடாது அங்கே ஒன்று இருக்கு என்னமோ அதனால என்னது குயிக் குயிக் என்னடா அது மோதிரம் அச்சி அது என்ன ரெண்டு மெட்டி ஓ அதுவே தெரியல இதெல்லாம் ஒரு பெண்மணி பேக்குக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கா பாருங்க ஓப்பன் யுவர் கிளாத் கபோர்ட் துணி கபோர்டு எங்க வச்சிருக்கீங்க ஓடி என்னடு இந்த போட்டோட ஸ்டோரி அப்புறமா சொல்லலாம் இது வந்து 2016ல எடுத்த ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட் யார் இந்த போட்டோ எடுத்தா என் தங்கச்சி எங்க இந்த போட்டோ எடுத்தோம் என் வீட்டு மொட்டை மாடியில் ஓகே அடுத்த கிஃப்ட் எங்க இருக்கு இந்த ஸ்டோரி அப்புறமா சொல்லிக்கலாம் இன்சைடு தினேஷ் கபோர்டு எனக்குன்னு தான் இந்த வீட்டில் கபோர்டே கிடையாது அப்புறம் என்ன ஒரு குத்து மதிப்பாக எழுதியிருக்கேன் அப்படியா ஆமாம் வந்து பாருங்க எனக்கு இந்த மாதிரி 1 2 3 இவன் மட்டும் குப்பையை அடுக்குனதை காட்ட சொல்ல நான் குப்பையை அடுக்குனது சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்த கிஃப்ட் எடு எங்க இருக்கு மேப்பார்வையா பார்க்காம கீழே பாருமா கொட்டாயா விட்டுட்டு இருப்பா கன்றாவி கண்டுபிடிச்சிட்டாலோ ஹேண்ட்பேக் ஐயோ துண்டு சீட்டு கீழே விழுந்துருச்சுடி அதில் தாண்டி அடுத்த புதையலுக்கான துண்டு சீட்டு இருக்குடி அதில் கோ டு பால்கனி ஆமாம் எழுதியிருக்கிறாங்க அந்த அளவுக்குலாம் இல்லை அதெல்லாம் காதலிக்கு மனைவிக்கு இல்லைடா செல்லோ போட கச்சி நூன் டப்பாடி அது செப்பல்டா போப்போ எப்படி அது ஏன் நான் இந்த சப்ப செருப்பு வாங்கினேன்னா டெக்னிக்கலி நானும் இவ்வளோ ஒரே ஹைட்டு சரி ஒரு சென்டிமீட்டர் கூட அதனால இவ எங்கே போனாலும் சப்ப செருப்பு தான் வாங்குவா அதுவும் 41 சைஸில் தான் வாங்குவா நான் ஹீல்ஸ் போட்டது இல்லை அதனால இங்கே துபாயில் நான் அவ்வளோ செப்பல் வாங்க மாட்டேன் எப்படி கண்டுபிடிச்சான் எடுங்க அடுத்த துண்டு சீட் எங்கே இருக்கு ஓப்பன் பிலோ டிவி ஓகே ஓப்பன் பிலோ டிவி ஓப்பன் பண்ணிடாத உடச்சு ஓடு அந்த அளவுக்கு நான்
போங்க 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 சீக்கிரம் ஆகிட்டு தூக்கம் வருது. பெரிய கபோர்டு திறக்கிறான். அவ்வளோ பெருசு பெரிய கிஃப்ட்னு நினச்சிட்டா பாப்பா. ஏய் இதோட 5வது டெடி பியரா 6வது டெடி பியரா? 8வது டெடி பியர். ஓ 8 ஆயிடுச்சாண்ணா. அடேங்கப்பா. ஏன்னா வரும்போதெல்லாம் என்னை பார்க்கறதுக்காகவே டெடி பியர் வாங்கிட்டு வருவான். ஹலோ டெடி. 2 3 4 வருஷம் கழிச்சு இப்போதான் டெடி பியர் வாங்கி திரும்ப ஒரு டெடி பியர் கிடச்சிருக்கு அவளுக்கு. ஓகே அடுத்த கிஃப்ட்டு. பின்னாடி எல்லாமே வச்சிருக்கோமே. டிவி பின்னாடி என்ன வச்சிருப்பான்? தப்பால். ஆர்டர் பண்ணியா? நான் ஆர்டர் பண்ணும்போது என் கூட உட்காந்து பார்த்துருக்கான் திருட்டு நாய். ஸோ சென்ட். ஓகே அடுத்த பேப்பர் எங்கே இருக்கு? அபவ் ஃப்ரிட்ஜ். ஓகே போய் தேடுங்க அபவ் ஃப்ரிட்ஜில். ஓ இதுவா? நான் அப்பதான் நான் பவர் பேங்க்னு ஏமாத்திட்டேன். இங்க ஒண்ணு இருக்குதே. என்னது இது? ஸ்மார்ட் வாட்ச். நீ தான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறியே கரெக்டாக. சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாக்கிங்கே போகிற. அதுக்காக தான் இதுவே சொல்லிடுவோம்ல எப்போ வாக்கிங் போகணுன்னு. அதனால அது வேணும். ஹாப்பி பர்த்டே. ஃபோனோடா. ஸோ ஃபைனலி பாப்பா புது ஃபோன். இதோட 4வது பர்த்டே ஃபோனா? இல்ல 3வது பர்த்டே ஃபோன் இதோட. ஹாப்பி பர்த்டே பாப்பா. எத்தனை கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் கவுண்ட் பண்ணு பார்ப்போம். ஏன் அத்தனை கிஃப்ட்டு கொடுத்தேன் கரெக்டாக சொல்லு. மறந்துட்டா எதுக்கு கொடுத்தேங்கிறது மறந்துட்டா. கரெக்டாக சொல்லு. பண்ணி 9th ஆமாம். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு 9th பர்த்டே என் கூட. அதனால 9 டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. 8th பர்த்டே வரையும் இவன் எங்கேயோ இருப்பான், நான் எங்கேயோ இருப்பேன். போன வருஷமும் இங்கே தான் இருந்தோம், இப்போ இந்த வருஷமும் இங்கே தான் இருக்கேன். ஆமாம். ஸோ 8 பர்த்டே 7 பர்த்டே டெக்னிக்கலி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. கேக் வெட்டல அதானே ஒரு புட்டிங் கேக். ஆக்சுவலாக இந்த கேக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஏதோ ஜாப்பனீஸ் சீஸ் கேக்காம இது. இங்கே கட் பண்ணுங்க. மெதுவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஜில்லு இருக்கா? சத்தியமா சர்ப்ரைஸ்னா என்ன தெரியுமா? எப்போ வர சொன்னேன் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டது என் பொண்டாட்டி பிறந்த நாளைக்கு. போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. இதுல வெக்கமே இல்லாம மிஸ்டர் கார்த்திக். அவர் யூ. ஹாய் ஹாய். இது ஆக்சுவல் ஒரிஜினல் ஓனர் அவன் தான். என்ன ஏதோ இது வந்து சிலுக்கு சிப்பா. நல்லா இருக்கா மணி? ஏதோ குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனா இல்லையா? உங்க எல்லாரையும் நான் என் பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணுங்க வாங்கன்னு கூப்பிட்டா போய் அங்கே அதுதான் சர்ப்ரைஸே. எதிர்பார்த்தியா? அவங்க சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்காங்க நினைச்சு இப்போ வந்து எனக்கு கேக் வெட்ட வந்தாங்களா அப்படின்றது ஷாக் ஆவல்ல. எப்படி சமாளிக்குது பாரு நாய். அவங்க மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு சர்ப்ரைஸ்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அது ஏன்னா அதே கடை. ஐயோ அதையே காட்டுறப்ப ஹைப்பரேட். இப்போ எப்படி வந்தது தெரியுமா? ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ். இப்போதான் இவங்களை கழுவி ஊத்திட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ்க்கு வாங்கடான்னா சாப்பிட்டு சாயங்காலமா வரக்கூடாது. நேத்தே சொன்னல உன்கிட்ட உனக்காக தான் நான் ஷாப்பிங் பண்ற மாதிரி டிராமா என்னலாம் சொல்ல முடியுமோ? நீ வராம கேக் கட் பண்ணியாச்சுல. இல்லடா நீ வராம நீங்க வராம எப்படிங்க கேக் கட் பண்றது? இந்த பேச்சு பேசுறேன் அப்படியே பண்ணாங்க. ஷாப்பிங் இவங்க குடும்பமா என்ன பண்ணாங்க தெரியுமா? வாயா பொண்டாட்டி சர்ப்ரைஸ் பண்ணியானா இங்க வந்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஷாப்பிங் போயிட்டாங்க. இந்த பொறுப்பு கொடுக்க வேண்டியதானே? எப்போ யார்கிட்ட சர்ப்ரைஸ்? நீ இல்லன்னு எனக்கு தெரியும். உம்மா என்ன சொன்னீங்க?
எவ்வளோ பெரிய நீ யாரோட விசேஷத்துக்கு வேணா கூப்பிடு, ஒரே காஸ்டியூம் தான் நாங்கள் வாழ்க்கையில். பாடமா ஏய் மோதி தடியானலே பார்த்திபன் ஃபேன்ரா. புதுசா ஜெர்சி அடிச்சோம்ல, ஆமா. என்ன தெரியுமா பண்ணா, மொத்த கிரவுண்டுமே யூனிஃபார்ம்ல வந்திருக்கு, நம்மால் மட்டும் அந்த குட்டி ஷார்ட்ஸ் இதேதான். நானே வந்து சொல்லு 13 தான் வந்தேன், மேட்ச்லே இல்ல. அதனால தான் என்ன தெரியுமா அவங்க போய் சொல்லியிருக்கேன் ரேஸ் மாட்டேன். ஏன்னா உங்க புருஷன் வந்து சாட்டர்டேவும் சண்டே 2 நாளுமே இன்னும் போட்டிருக்காரா, எனக்கு கேட்க மாட்டீங்களா? அவ வந்தது என்ன கேட்கறேன். ஏன்டா குடும்பத்தை பிரிக்க பாக்குறியாடா மோதி? ஏங்க அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? அது அவங்க என்ன சிங்கிளா உட்கார்ந்துட்டு ரொம்ப குஷி அவனுக்கு. அதான் பார்த்து சொல்லுனாங்க. ஆமான்னதுக்கு அவங்க இல்லையா இல்ல தெரியாதுடா. இவன் போட்டும் இல்ல, அவங்க கொஞ்சம் திருப்பி கேட்டாங்க, அவன் எப்பவும் போல மாட்டிக்கிட்டான். சொல்லிட்டோம். உண்மையை ஏன்டா எங்க வாழ்க்கையில பேசு, அதை தான்டா கேக்குறாங்க. நம்ம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. இப்படி பண்ணாதீங்க, யாரோ சரியா இது வெட்டிங் டே இல்லையா, பர்த்டே. ஒன்னா நில்றா. அதே மாதிரி சர்ப்ரைஸ் ஆகுதிவி. சொல்லி வச்சேன்னா ஹாய் அந்த ரியாக்ஷன் கொடு. இப்படி தம்ப்நெயிலுக்கு வேணும். எடுத்து இதுலயே சொல்லிட்டாங்க. ரீல்ஸ் ಕೊಡ್ತೇನೆ, thumbnail ಕೊಡ್ತೇನೆ. ನಾವು ರೀಲ್ಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ மனசார ஏதாவது வேண்டிக்கோ. எல்லாரும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. என்ன சொல்றாங்க? God bless you dear. God bless you dear. பாய் பிரபா, பாய் மத்தி, பாய் 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 பாய், டாடா டாடா. கெச்சப்லாம் எடுத்துட்டு வாங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கெச்சப் பாப்பா கவரில் கெச்சப் எடுத்து போடு. யோ கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கயா? இல்லை ஏங்க என்னங்க வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களா? வீடியோல வந்துருச்சுல வாங்கி கொடுக்கறது, அதோட கொடுத்து இதே வச்சு அடுத்து பிறந்த நாளைக்கா? நாளைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் வர்க்கீஸ். கவரை மட்டும் மாத்தி போடு. எடுத்துட்டு போய் ரேஸ் பண்ணு. ஆமா பேக் கொடு. ஹேப்பி பர்த்டே ரேஸ் மாத்தே. பாய் Bye bye. Tata. Bye. 3 hours later. நான் பாப்பா டயர்ட் ஆயிட்டியா? ஆமாண்டா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பர்த்டே உனக்கு? காலைல எழுந்த நேரத்துலேருந்து நைட்லேருந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இவன் கொடுத்த எல்லா கிஃப்ட்டை விடையும் நீ லவ் பண்ண அந்த ஃப்ரேம், அந்த இதுதான் எனக்கு ரொம்ப. அந்த ஃப்ரேமை காட்டுறேன். அந்த ஃப்ரேமை எப்படி வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏதோ இந்த பழைய காலத்து செட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு சைடு பிளான்ட்டு, அதில் மயில் ஒன்று, அதில் ஒட்டகங்கள் வேற. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவன் இவ்வளோ கிஃப்ட்டு பண்ணி எதுவும் சர்ப்ரைஸாக எனக்கு தெரியாமல் பண்ணுவான்றதே என் ஃப்ரெண்ட்ஸே அதான் சொன்னாங்க. பார்த்தியா, இவெல்லாம் இவ்வளோ பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு நான் என்ன நினச்சேன், சரி நார்மலாக ஏதாவது
பர்த்டே விஷ் பண்ணிட்டு ஏதாவது கொடுத்துருவான், இல்லை ஹாப்பி பர்த்டே சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸோட எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேக் கட்டிங் இருக்கும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ நீ இது வச்சு இவ்வளோ மெமரபிளாக பண்ணுவேன்றதை நான் எதிர்பார்க்கல. ஒரு வழியாக சர்ப்ரைஸ் ஆயிருக்கா கொஞ்சோண்டு. கொஞ்சோண்டுல நிறையவே சர்ப்ரைஸ் ஆனு. ஏன்னா இவன் எழுப்பின நேரம் வந்து 12 மணிக்கு எழுப்பினான். அதில் நான் எனக்கு கனவுன்னு நினச்சிட்டு நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தேன். அட எருமை மாடு பைத்தியக்கார பக்கி. ஓகே, இனிமே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபரிதன் ரேஷ்மா அக்கா 2 பேருமே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மோனி அக்காவும் அப்புறமா ஸ்ரீதரன் அண்ணா, கார்த்தி அண்ணா, இந்த பேரை மறந்துட்டாங்க. இல்லை இப்போதான் ஃபரிதன் சொல்லும்போது அது ஃப்ளூக்கில் வந்துருச்சு. எல்லாருமே கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு வைப்ரேஷன்ல இருக்க எனக்கு தெரியுது, பார்த்தாவே பதட்டத்தை இவ்வளோ சர்ப்ரைஸ் இவ்வளோ கிஃப்ட்லாம் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கல. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய மெசேஜ் எல்லாருமே பண்ணியிருந்தீங்க, வாழ்க்கையும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். ஒரு ஆட்டு வந்துடுச்சு. 7 நிமிஷம் தனியாகவே எடுத்திருந்தான். இப்போ லாஸ்ட்ல ஒரு ஆட்டு வந்துடுச்சு.